بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இது ஒரு நல்ல முயற்சி. தொண்டி ஐக்கிய ஜமாத் மற்றும் இறைமறை இயக்கம் அறக்கட்டளையும் இணைந்து நம்ம ஊரினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு, ஒரு சிந்தனை சார்ந்த பகிர்வான நிகழ்வாக இதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். இன்னைக்கு சமுதாயத்தை பத்தி எல்லா நிலை மக்களுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். உலமாக்கள், பொதுமக்கள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், படித்தவர்கள், பாமர மக்கள், பள்ளி நிர்வாகம், எல்லாருமே, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், இப்படி எல்லாருமே யார கேட்டாலுமே மாஷா அல்லாஹ் இஸ்லாம் ஒரு பலகீன நிலையில இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்ச்சி அடையணும், நம்ம ஊரை, நம்ம நாட்டை, நம்ம சமுதாயத்தை ஒரு வலிமையான கட்டமைப்புக்கு கொண்டு போகணுங்கிற ஆர்வமும் ஆசையும் அதற்கான ஒரு சில முயற்சிகளையும் தொடர்ந்து எல்லாமே நம்ம எடுக்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லீம்ல இருந்து ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய முஸ்லீம் வரைக்குமே சமூகத்தை பத்தி உண்டான கவலை, சமூகத்தை பத்தி உண்டான ஒரு எழுச்சிக்கான சிந்தனை எல்லா நிலை மக்கள்கிட்டயுமே இருக்குது. ஆனா அந்த கவலையும் அந்த முயற்சியும் தொடர்படியாக இருக்குதானா? கிடையாது. அதுல பெரிய கேள்விக்குறி இருக்கு. யாராவது பேசினா, பயான்கள் பேசப்பட்டுச்சுன்னா, ஜும்மாக்கள்ல பேசப்பட்டுச்சுன்னா கவலை வரும். ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போனோடனே கவலை போயிடும். எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல எதையாவது படிக்கும் போது, நம்முடைய ஆண்களை பத்தி, வாலிபர்களை பத்தி, பெண்களை பத்தி படிக்கும் போது ஒரு கவலை வரும். நியூஸ் பேப்பர் அடுத்த பக்கத்து திருப்பனோடனே கவலை நம்மளை விட்டு போயிடும். யாராவது இது மாதிரி நிகழ்வுகள் நடத்தி சமூகத்தை பத்தி, ஊரை பத்தி பேசும்போது ஒரு என்துசியாசம், ஒரு பெரிய தர்கீப் ஏற்படும், ஆர்வம் ஏற்படும். இங்க இருந்து வெளியே போய் மதியம் சாப்பிட்டோன்னே மறந்து போயிடும். அப்படித்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், இன்க்ளூடிங் நானும் சரி, எல்லாருமே சரி. ஆனா இந்த நிலை போதுமானா பத்தாது. இந்த கவலை, இந்த முயற்சி பத்தாது. ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னா நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். இந்த நாளும் இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்க முடியும். எல்லாரும் யோசிக்கிறோம், எல்லாரும் முயற்சிகள் செய்யறோம், செலவு செய்யறோம், நேரங்காலங்களை கொடுக்கிறோம், மக்களை போய் சந்திக்கிறோம். ஆனா ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ், ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சானா ஏற்படல. கவலை இருக்குது. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். இன்னல்லாஹ், அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான்ல, நீங்க முயற்சிகள் செய்யும் காலமெல்லாம், நீங்கள் இஸ்லாஹ் செய்யும் காலமெல்லாம் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான். நம்ம எல்லாரும் முயற்சி செய்யறோம். ஆனா அந்த முயற்சிகள் போதுமா, அந்த கவலைகள் போதுமானா பத்தாது. அப்ப என்ன வேணும்னா, ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படணும்னா முதல்ல இந்த 4 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், ஒரு இலக்கு வேணும். ஒரு சமூகத்தை அடுத்த 3 வருஷத்துல தொண்டி பகுதியை எப்படி நம்ம உருவாக்க போறோம், தொண்டி இளைஞர்களை அடுத்த லெவல்ல எப்படி உருவாக்க போறோம், பெண்களுக்கு உண்டான விழிப்புணர்வுகளை எப்படி கொடுக்க போறோம், நம்முடைய குழந்தைகளுடைய நிலைகள், மனநிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது, அவங்களை எப்படி சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப நம்ம இடத்துல ஒரு இலக்கு வேணும். இது இப்ப செய்யணும், இது இப்ப செய்யணும், இது இப்ப செய்யணுங்கிற ஒரு இலக்கு வேணும்.
இலக்குகள் இல்லாம பயணிச்சோம்னா மாற்றங்கள் நிகழாது. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துதான் இந்த உலகத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா கடந்த 300 வருஷமா நம்ம பின்தங்கி போய்கிட்டே இருக்கிறோம். எல்லா நிலையிலும் பின்தங்குறோம். காரணம் என்னன்னா, நம்மகிட்ட இலக்குகள் குறைஞ்சு போச்சு. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நம்ம இடத்துல குறைஞ்சு கொண்டே வருது. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுறோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். இந்த ரெண்டும் தான் நம்முடைய பலகீனத்துக்கான காரணம். ஒன்று கஃப்லத், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுறோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுறாங்க. ரெண்டாவது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுவாயிருமோ, இதுவாயிருமோ, என் பிசினஸுக்கு இப்படி ஆயிருமோ, நான் எதிர்த்து பேசினா இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற மனநிலையில நம்ம பலகீனப்பட்டு போயிடுறோம். அப்ப நம்ம இடத்துல ஒரு நீண்ட இலக்கு வேணும். வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படக்கூடாது. ஜெயிக்கிறோம், தோக்குறோம், நம்ம சொல்றத மக்கள் கேட்கறாங்க, கேட்கல, புரிஞ்சுக்கிட்டாங்க, புரியல, அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. என்ன இலக்குகள் இருக்கோ அதை நோக்கி யாரையும் புண்படுத்தாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். பயணங்கள் தான் சமூகத்துல மாற்றங்கள் கொடுக்கும். திடீர்னு ஆர்வப்பட்டு திடீர்னு காணா போயிடக்கூடாது. அப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். திடீர்னு ஆர்வமா இருப்போம், திடீர்னு பார்த்தா 2 நாள் போனை எடுக்க மாட்டோம், படுத்துங்கிருவோம். இது இயற்கை. மனிதனுடைய மனிதன் பலகீனமானவன். எந்த நிலையிலும் இலக்குகளை மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். இன்னைக்கு பேசி நாளைக்கு எந்த சமூகம் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. இன்னைக்கு பேசி நாளைக்கு எல்லாரும் துவா மஜ்லிஸ் வச்சு நாளை கழிச்சு எல்லாரும் ஜெயிச்சிருவோமானா முடியாது. ஒரு சமூகம் எழுச்சியை நோக்கி, மாற்றத்தை நோக்கி நகரணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வேணும். அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம ஏற்படுத்தணும். தொடர்ந்து பயணம் செய்யணும். வெற்றி தோல்வியை பத்தி, அச்சீவ்மெண்ட்டை பத்தி, சக்சஸ் பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு நம்ம இருக்கும் போது அது நடக்கும், அல்லது நாங்க மௌத்தான பிறகு நடக்கும். ஆனா பயணங்களை ஒருபோதும் நிப்பாட்டக்கூடாது. இப்ப தொடர் பயணம்ங்கிறது 2வது மிக முக்கியமான பகுதி. 3வது கடின உழைப்பு இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதற்கு உழைப்பு கொடுக்கணும், தன்னை அர்ப்பணிக்கணும். கடந்து போன 100 வருஷத்தை நம்மளால மாத்த முடியாது. போன 100 வருஷம் மாத்த முடியாது. வருகின்ற 100 வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா வாழுகின்ற போது நம்ம எந்த நிலையில கட்டமைக்கணும், சமூகத்தை எப்படி உருவாக்கணும்ங்கிற ஒரு தெளிவு பார்வையும், அதற்கான அர்ப்பணிப்பு, தியாகம் செய்யணும். முன்னோர்களுடைய தியாகங்கள் தான் பின்னோர்களுடைய வளர்ச்சி. முன்னோர்கள் நாம இப்ப இருக்கும்போது தியாகம் செய்யாம விட்டுட்டோம், ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தல, இளைஞர்களை பாதுகாக்கல, பெண்களை பாதுகாக்கல, வெறுமன ஆதங்கப்படுறோம், பெண்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, ஆண்கள் எல்லாம் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க, அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, இப்படின்னு பேசிக்கிட்டே கலைஞ்சு போயிட்டோம்னு சொன்னா அடுத்த 30 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல அடிமைகள் தான் இருப்பாங்க. எல்லாம் பாதுகாக்க. அப்ப நம்ம அவங்களை மீட்டெடுக்கணும்னா அதற்கான திட்டங்கள் என்ன, அதற்கான இலக்குகள் என்ன, அதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கறத நாங்க கால்குலேட் பண்ணணும், வரையணும். அதை நோக்கி பேசணும், திரும்ப திரும்ப பேசணும். ஒரு நாள் பேசி எல்லாம் மாற்றம் வராது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்துல வயித்துல கல்லு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ரோமையும் நாம கிஸ்ராவையும் வெல்லுவோம்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற யூதர்கள்லாம் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, இவர் எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவார்? எல்லாரும் சேர்ந்து கேலி செஞ்சாங்க. அடுத்த 12 ஆண்டுகள்ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் 2 சஹாபாக்களும் சைமன் டனீசா ஒரே நேரத்தில் ரோம் கிஸ்ரா வீழ்த்தப்பட்டுச்சு. நபியினுடைய வாழ்க்கையில இலக்குகள் இருந்துச்சு. இது ஒரு பயான் நிகழ்வு கிடையாது. முதல்ல வந்திருக்கிற பெரியவங்க உலமாக்கள் ஒன்னு ஆழமா விளங்கிக்கணும், இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம். உளவியல்ல அறிவை 2 வகையா பிரிப்பாங்க. உளவியல்ல அறிவை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும், மனிதனுடைய மூளையிலிருந்து ஏற்படும். தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன். டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படும். எப்பயுமே நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹுடைய முக்கியமான வார்த்தை.
உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். நீங்க மூளையிலிருந்து பேசி மூளையிலிருந்து கேட்க ஆரம்பிச்சா அந்த கொஸ்டின் வில் ரைஸ், கேள்விகள் மட்டும்தான் உண்டாகும். இன்னைக்கு உலகத்துல அறிவாளிகள் அதிகமாயிட்டாங்க, நிறைய கேள்விகள் உண்டாயிருச்சு. இப்ப நம்ம அறிவாளிகளை உருவாக்க கூடாது, நாம சிந்தனைவாதிகளை தான் உருவாக்கணும். சிந்தனைவாதிகள் தான் அமல் செய்வாங்க. அறிவாளிகள் வெறுமன கேள்விதான் கேட்பாங்க. அது எப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன ஆதாரம், அது என்ன, இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அறிவாளிகள். சிந்தனைவாதிகள் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். உள்ளத்திலிருந்து நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்க மறக்க மாட்டீங்க. உங்க அம்மாட்ட பேசுவீங்க, உங்க நண்பர்கள்ட்ட பேசுவீங்க, உங்க மகளால பேசுவீங்க, உங்க மகன்கிட்ட எல்லாத்திட்டையும் பேசுவீங்க. அறிவிலிருந்து வரும்போது அதை எடுத்து வைக்க முடியாது உங்களால. சோ டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது பயான் கிடையாது, இது ஒரு கருத்தியல் சார்ந்த பகிர்வு. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். நான் என் உள்ளத்துல உள்ளதை நான் உள்ளத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த உள்ளத்துல உள்வாங்கினீங்கன்னா உங்களால ஒரு சேஞ்சஸ தொடர்ந்து பயணிக்க முடியும். ரெண்டாவது, இது ஒரு சிலபஸ், இது ஒரு கரிக்குலம் மாறி. இன்னைக்கு ஒண்ணு பேசி நாளைக்கு ஒண்ணு பேசி நாளை கழிச்சு ஒண்ணு பேசி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. புதிய புதிய குறிப்புகளை சேர்த்து, மாறாக இது ஒரு சிலபஸ், கரிக்குலம். இந்த கரிக்குலத்தை திரும்ப திரும்ப பேசணும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசும்போதுதான் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால நம்ம இடத்துல நீண்ட இலக்கு வேணும், கடினமான உழைப்பு, பயணங்கள் வேணும், கடின உழைப்பு வேணும். நாலாவதாக இந்த நிகழ்வுக இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு நமக்கு நேர்மறையான சிந்தனைகள் வேணும். நேர்மறை, பாசிட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட். நேர்மறை சிந்தனை இல்ல, எப்ப பார்த்தாலும் இதை செய்ய முடியுமா, இதை நடக்கிற காரியமா, நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் நாசமா போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது போலனா, இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணும் இப்படியே சில பேர் இப்படிதான் பேசுவாங்க. எப்ப பேசினாலும் அவங்கள்ட்ட பேசும் போதெல்லாம் என்ன பேசுவாங்க, இதை நடக்கிற காரியமா, இதெல்லாம் பேசி என்ன செய்ய போறோம், இப்படித்தான் பேசுவாங்க. இல்ல, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நாளைக்கு கியாமத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கூட இன்னைக்கு ஒரு மரத்தை எடுத்து நட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறது நம்ம மீது கடமை. நாளைக்கு உலகம் அழிய போது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்து, கண்ணை எடுத்துட்டு வந்து மண்ணில் புதைச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கறதா நம்ம மீது கடமை. அதனால பாசிட்டிவான எண்ணங்கள் வேணும், எல்லாத்தையும் உயர்வாக பார்க்கணும். இரண்டாவது, மக்களுக்கு மத்தியில செயல் திட்டங்களை உருவாக்குறதுக்கு முன்பதாக முதல்ல மனநிலைகளை உருவாக்கணும். மிக முக்கியமான பகுதி. ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான், திட்டம் எல்லாம் செயல்கள்லாம் வெறுமனே 5% தான். மைண்ட் செட் இஸ் 95%. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நம்ம புள்ள தொழுகலன்னு வச்சுக்கோங்க, தொழுகல, நம்ம மனைவி சரியான தொழுகையில ஈடுபடல அப்படின்னா முதல்ல மனைவிட்டு சண்டை போடக்கூடாது. முதல்ல மனைவிக்கு அந்த தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸ மைண்ட் செட்டை உருவாக்கணும். நம்முடைய மகனுக்கு தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸ் மைண்ட் செட்டை, மனநிலையை ஏற்படுத்தணும். தொழுகை எவ்வளவு பெரியது, இபாதத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தி. உலகத்துல அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல் என்பதே இபாதத்து தான், இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத டெய்லி அவங்கள்ட்ட மெதுவா சொல்லணும். நீங்க மக்களிடத்துல போய் செயல் திட்டங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்பதாக மக்களிடத்துல முதல்ல மைண்ட் செட்டை உருவாக்கணும். மனநிலை மாற்றங்கள் மட்டும்தான் பெரும் எழுச்சி ஏற்படுத்த முடியும். எதிரிகள் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கறதுன்னா நம்முடைய மனநிலைகளை மந்தப்படுத்துறத அவங்க விரும்புவாங்க. தொடர்ந்து நம்மள்ட்ட என்ன செய்வாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் ஆட்சியில 26 சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு நமக்கு எதிராக. 27 ஆக்ட், எல்லாமே டிமானிசேஷன்ல இருந்து இப்ப வரையும் வக்ஃபுடைய விஷயம் வரைக்கும். இது எல்லாமே அமல்படுத்த முடியுமானா அமல்படுத்த முடியாது அவனால. இப்ப தலாக், ட்ரிபிள் தலாக்னு சட்டம் கொண்டு வந்தான். அதை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து பில் பாஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை நீத்து போக வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சட்டங்கள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் நிறைய சட்டங்கள் போடப்படும். நம்ம மனம் உடைஞ்சு ஆஹா முடிஞ்சு போச்சு கதை, இந்தியா நம்ம வாழ முடியாது, நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வெளியாகி இந்த நாடு நம்முடையது, சட்டம் நமக்கு சாதகமா தான் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வெரி ரைட், வெரி நல்லா இருக்குது, அரசியல்வாதிகள் அரசுகள் வித்தியாசமாக இருக்கும், ஆனா நாம இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்க மதிக்கணும், இந்த நாடு எங்களுடையது, இந்த நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள், இந்த மண் எங்களுடையது அப்படிங்கிற மனநிலைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம உருவாக்கணும். அதை நம்ம உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 30-40 வருஷம் நினைச்சு நம்முடைய பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இந்த நாடு நம்முடையது இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ண விட்டுறக்கூடாது. சோ பாசிட்டிவான எனர்ஜியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
அப்ப நம்ம அதை நோக்கித்தான் நம்முடைய நாட்டை, நம்முடைய ஊரை, நம்முடைய மஹல்லாவை வலிமையாக மாற்ற முயற்சிக்கணும். சோ இந்த மீட்டிங்கினுடைய இந்த புரோகிராமினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த 3 வருஷத்துல தொண்டி பகுதி எத்தனை குடும்பங்கள் இருக்கலாம்? தொண்டியில மக்கள் தொகை எவ்வளவு இருப்பாங்க? 10000 மக்கள் இருப்பாங்க. குடும்பங்கள் அப்ப எத்தனை இருக்கும்? ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சுக்குவோம். 1000 குடும்பம் வச்சா எவ்வளவு ஆச்சு? எத்தனை குடும்பம் இருக்கும்? 4000 குடும்பம் இருக்கும். ஓகே, 4000 ஃபேமிலிஸ் இங்க இருப்பாங்க. 4000 into 4, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா 12000 பேர் இங்க வசிக்கலாம். கூட குறை இருக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, இப்ப இந்த 12000 பேர்த்தனுடைய வளர்ச்சி அடுத்த 3 வருஷத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மள்ட்ட வேணும். முதலாவதாக திட்டம் நமக்கு வேணும். நீங்க செய்யறீங்க, செய்யல, சாதிக்க முடிஞ்சிச்சு, சாதிக்க முடியல, மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் சேர்க்கல அப்படிங்கறத பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல ஒரு இலக்குகளை வரைங்க, இலக்குகள் உருவாக்குவாங்க. அந்த இலக்குகளை நோக்கி பயணங்களை செய்யுங்க, தானாக வாய்ப்புகள் உண்டாகும். அதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய பரக்கத், ஹிதாயத் அங்கதான் இருக்கு. எப்ப நாம ஒரு இலக்குகளை உருவாக்கி அதை நோக்கி பயணிக்கிறோமோ, மாஷா அல்லாஹ், நம்ம ஊர்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். நிறைய நல்ல மக்கள், நிறைய செல்வந்தர்கள், நிறைய படிச்சவங்க, நிறைய உலமாக்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் தொண்டி. பாரம்பரியமான ஊர். இந்த ஊரை நல்லா தான் இருக்குது. இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் இங்க இருக்க பெண்களை எப்படி வெளிப்படைய வைக்கலாம், இன்னைக்கு ஆண்களுக்கு மத்தியில உண்டான வளர்ச்சியை எப்படி கொண்டு வரலாம், அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை எப்படி மேம்படுத்தலாம், இங்க கூடிய கல்வி நிலையங்களை எப்படி அப்டேட் பண்ணலாம், இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலாச்சார மாற்றங்களை எப்படி நாங்க மேம்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு திட்டமிட்டு தொடர்படியான ஒரு பயணங்கள் அடிக்கடி 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 சந்தித்தல், பேசுதல் செய்ய செய்ய ஒரு பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. இப்ப என்னுடைய ரிசர்ச் பேப்பர் இதுதான், இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். அதான் என்னுடைய ஆய்வு பேப்பர். கடந்த 14 வருஷமாக மதீனாவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம திரும்ப நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, இந்த உலகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதா நம்முடைய ரிசர்ச் பேப்பர். ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு பெரும் இலக்குகளை உருவாக்க முடியும், ஒரு பெரிய பயணங்களை செய்ய முடியும். மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு 4 விஷயங்களை செஞ்சாங்க, 4 விஷயங்களை கட்டமைச்சாங்க மனநிலை ரீதியாக, மைண்ட் செட் ரீதியாக. ஒன்று, அதுக்கு பேரு 4C ஃபார்முலான்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் 4C ஃபார்முலா. அப்படின்னா என்னன்னா, இளம் உலமாக்கள் ரொம்ப ஆழமா இதை உள்வாங்கணும். ஏன்னா இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். நிர்வாகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உலமாக்கள் தான் இதை போய் இயக்க ஆரம்பிக்கணும். உலமாக்கள் தான் இதை இயக்க முடியும். பொதுமக்கள், மஷர நிர்வாக பெருமக்கள் உங்களுக்கு முழுமையா தன்னுடைய நேரம், காலங்கள், செல்வங்களை உங்களுக்கு செலவழிப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் சமூக மாற்றம். உலமாக்கள் மட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நிர்வாகம் சேர்ந்து மட்டும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. லாஜிக்கும் ஃபைத்தும் ஒன்னு சேரணும். லாஜிக்கும் ஃபைத்தும் ஒன்னு சேரணும். அப்படி சேரும் போதுதான் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். அதன் அடிப்படையில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோனே மக்களிடத்துல ஒரு மனநிலையை ஏற்படுத்தினாங்க, மைண்ட் செட்டை உருவாக்குனாங்க. தட் இஸ் கால்ட் 4C ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஒன்னு என்னன்னா கனெக்ஷன்ஸ் வித் அல்லாஹ். மக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. அந்த கனெக்ஷன்ஸ் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த்ங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு பெரும் எழுச்சியை நோக்கி, ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நம்ம நகரணும்னா நாமளா எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய இணைப்பு, ஈமானுங்கிற பலம் நம்மள்ட்ட வேணும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, எதிரிகளை, ஷைத்தான, இன்னைக்கு உள்ள ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் கடங்களை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா எங்களுக்கு வெறுமன புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. நிறைய பொருளாதாரம் இருக்கு, நிறைய காசு பணம் இருக்கு, நிறைய அறிவு இருக்கு, ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது. ஆன்மீக பலம் வேணும். அந்த ஆன்மீக பலம் எப்ப ஏற்படும்னா கனெக்ஷன்ஸ் வித் அல்லாஹ். மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கணும். அதை கொண்டுதான் சஹாபாக்களை அவ்வளவு பெரிய வலிமையான மாத்தினாங்க. கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு கழுதையில போய் கிஸ்ராவுல உள்ள மன்னனுக்கு தீனுடைய அழைப்பை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், மனோபலம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னா அது ஈமானிய பலத்தை கொண்டுதான் ஏற்படும். இல்லைன்னா ஏற்பட முடியாது. ஒருத்தவங்களை எதிர்த்து நிக்க முடியாது. ஷைத்தானை நம்ம எதிர்த்து நிக்கணும்
ஷைத்தானியத்தை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா எங்களிடத்துல ஈமானுங்கிற பலம் இருந்தால் ஒழிய எங்களால ஷைத்தானியத்தை எதிர்த்து நிக்கவே முடியாது. இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா, ரூஹானியத்துடைய மக்கள் எல்லாம் அல்லாஹோடு இணைந்து, குர்ஆனோடு இணைந்து, திக்ர்களோடு இணைந்து செயல்பட பரிசுத்தமான மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பள்ளிகளோடு மஸ்ஜிதுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. சமூகத்துக்கு போகல. சமூகத்துக்கு போனவங்க எல்லாம் என்னாச்சுன்னா ரூஹானியத் இல்லாதவங்க, அவங்களால போராட முடியாது. ஒன்று அவங்க சீக்கிரமே கலைஞ்சு போயிருவாங்க, இல்லைன்னா காணா போயிருவாங்க. இதான் நடக்கும். அதனால ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, மக்களிடத்துல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய வேலை மக்களை அல்லாஹோடு இணைக்கணும். இது முதல் படி. கனெக்ஷன்ஸ் வித் அல்லாஹ். சஹாபாக்களுக்கு மத்தியில கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தினாங்க. கனெக்ஷன் அப்படியே ஒவ்வொரு குர்ஆனுக்கு மத்தியில கனெக்ஷன், நபியினுடைய முஹப்பத்துக்கு மத்தியில கனெக்ஷன்ஸ் உண்டாச்சு. இரண்டாவது சி அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். தொடர்ந்து பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட 7 லட்சம் ஹதீஸ் 8 லட்சம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா சும்மாவா? இந்த ஹதீஸ்கள் எல்லாமே பேசுனதுதான். பேசுறது, அங்க பேசுனாங்க, இங்க பேசுனாங்க, அந்த மரத்தடியில பேசுனாங்க, மரத்துக்கு கீழே பேசுனாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசுனாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு ஹதீஸ்களும் கம்யூனிகேஷன் தான். எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருக்கீங்களோ. சைனாவுடைய வளர்ச்சியில த ரைஸ் ஆஃப் சைனான்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல மிக அழகா எழுதுறாங்க, சைனாவுல 2 பேர் இருந்தா தன்னுடைய தெருவு பத்தி பேசுவாங்களாம். 2 பேர் பேசினா தெருவு பத்தி பேசுவாங்களாம். என் தெருவு இப்படி சரியில்லை, சாக்கடை சரியா ஓடல, தெருக்கல்ல ரோடு சரியா இல்ல, இதை நம்ம சரி செய்யணும், ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் சரி செய்யணும். 2 பேர் பேசுவாங்களாம். 3 பேர் பேசுனாங்களா தன் ஊரை பத்தி பேசுவாங்களாம். ஊரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஊரினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும். 4 பேர் பேசுனாங்கன்னா நாட்டை பத்தி பேசுவாங்களாம். கடந்த 40 ஆண்டுகள்ல 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக சைனாவும் இந்தியாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. பொருளாதாரம், கல்வி, வறுமை கோடு எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா கடந்த 20 வருஷத்துல நம்மளை விட 46 மடங்கு வளர்ந்துட்டாங்க சைனா. காரணம் என்னன்னா மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி, அவங்களுடைய கல்வி கொள்கை, அதை கொண்டு ஒரு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் சைனாவை பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே என்னன்னா இந்த கம்யூனிகேஷன். தொடர்ந்து பேசினாங்க, தொடர்ந்து பயிற்சிகள், இது போன்ற பயிற்சி வகுப்புகள். 10 வருஷத்துல 40 லட்சம் கிராமங்களை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. 10 இயர்ஸ்ல 40 லட்சம் கிராமங்களை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வலிமை. இந்தியாவோட 4 மடங்கு பெருசு சைனா. இந்தியா வெறுமனே 2.6% தான் நிலப்பரப்பு, சைனா 9.2% நிலப்பரப்பு. நம்ம அளவுக்கு மக்கள் தொகை. இப்ப அவங்கள விட நம்ம கூடிட்டோம், 138 கோடி ஆயிட்டோம். அவங்க 136 கோடியா இருக்கிறாங்க. இப்ப எல்லா நிலையிலும் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன். தொடர்ந்து பேசணும். ஊரை பத்தி நம்ம பேசுறோமா? எத்தனை பேர் பேசுறோம்? ஊருடைய வளர்ச்சியை பத்தி, ஊருடைய குறைகளை பத்தி பேசக்கூடாது. குறைகளை பேச பேச நாங்க பலகீனப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். சரியில்லைன்னு பேசுறதை விட எப்படி சரி செய்யலாம், இங்க இளைஞர்கள் இப்படி வீணா போயிட்டாங்க அப்படின்னு பேசுறதை விட இந்த இளைஞர்கள் தொண்டியில 12,000 மக்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 36% இளைஞர்கள் 40 வயசுக்கு உட்பட்டவங்க. கிட்டத்தட்ட 4 இருந்து 5,000 இளைஞர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே 56% இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். எந்த நாட்டிலையும் இவ்வளவு இளம் சமூகம் கிடையாது. சைனால இல்ல. சைனாவில இன்னைக்கு அறிவிப்பு செய்யறான், குழந்தைகளை நிறைய பெத்துக்கன்னு சொல்லி பெரும் அறிவிப்புகள் விடுறான். சமீபத்தில் இப்ப இந்தியாவுடைய பிளானிங், தமிழ்நாட்டுடைய பிளானிங் கமிஷனுடைய ஹெட் நம்ம ஜெயரஞ்சன் சார், அவர் ஒரு அறிவிப்புல சொல்றாரு, எனக்கு மிக வருத்தமாக இருக்குது, இந்தியாவுடைய குழந்தை விகிதாச்சாரம் 2.2, ஆனா தமிழகத்தில் அது விகிதாச்சாரம் 1.4. தமிழகத்துல குழந்தை பிறப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிறார். குழந்தைகளை நிறைய பெற்றுக்கங்க. 1980 இருந்து தவறான முறையில அரசு ஒரு தவறான முடிவெடுத்து நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற அந்த ப்ரொமோஷன்ஸ் இந்தியா முழுக்க பண்ணதுல அது அதிகம் பிடிப்பாக எடுத்து பண்ணது தமிழ்நாடு தான். எங்கு பார்த்தாலும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வந்தோம். இப்ப நாங்க கஷ்டப்படுறோங்கிற ஆய்வு சொல்லுது. மக்கள் தொகை குறையுது, மக்கள் தொகை குறைஞ்சு போகுது தமிழ்நாட்டுல, இது அதிகப்படுத்தணும்னு சொல்லப்படுது. அப்ப நாம ஒரு பெரிய வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா முதல்ல பேசணும், பாசிட்டிவா பேசணும். நம்ம ஊருடைய வளர்ச்சியை பத்தி, நல்லதுகளை பத்தி, நலவுகளை பத்தி இருக்கும். குறைகள் இல்லாம எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலயும் குறை இருக்கும். குறைகள் எங்கேயாவது இல்லாம இருக்குமா? என்னிடத்திலையும் இருக்கும், உங்களிடத்திலையும் இருக்கும். அல் இன்சானு தஈஃபுன், மனிதன் பலகீனமானவன், மிகவும் பலகீனமானவன். இன்னும் சொல்ல போனா அவ எமோஷனலி ஒரு கோலை,
மனிதன் இவ்வளவு பேசுறனே, திடீர்னு எனக்கு ஒரு கால் அடிபட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் பேச முடியாது என்னால. யாராவது என்னை ரொம்ப மனம் புண்படுத்தி என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டானா என் மனசெல்லாம் அப்படி உடஞ்சு நான் உட்கார்ந்துருவேன். எல்லா நிலையிலேயும் மனிதன் பலகீனமான மக்கள். அப்ப நாங்க பாசிட்டிவாக மக்களை இயக்க பார்க்கணும். அப்ப இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல செஞ்சது என்ன? கம்யூனிகேஷன், தொடர்ந்து பேசினது. மூணாவது என்னன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி கொலாபரேஷன். மூணாவது சி என்ன? கொலாபரேஷன். மதீனாவுக்கு மக்களுக்கு மத்தியில மைண்ட் செட்டை உருவாக்குனது நான் சொல்றேன். கொலாபரேஷன். யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்யறாங்க, யாரெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட இணைந்து பயணிங்கன்னு சொல்றாங்க. இணைந்து பயணிங்க. மதீனாவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வருஷத்துல 70க்கும் மேற்பட்ட கிளையார்களை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக இணைத்து உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. அதனாலதான் பத்ருடைய யுத்தத்துல வெற்றி பெற்றதனுடைய இன்னொரு பக்கத்து ஆய்வு என்னன்னா, வெறுமனே 1000 நபர்கள் மட்டும்தான் அங்கிருந்து வந்திருப்பாங்க. இங்க மதீனாவுல சுத்தி உள்ள 70க்கும் மேற்பட்ட கிளையார்கள் அந்த காஃபிர்களோடு இணையல. இணைஞ்சிருந்தா அந்த யுத்தத்தினுடைய நிலைமை வேற மாதிரி போயிருக்கும். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக ஒரு திட்டம் போட்டு மதீனாவை சுத்தி உள்ள எல்லா கிளையார்களையும் சந்திச்சாங்க. ஒரே வருஷத்துல சந்திச்சு தன்னுடைய ஈமானுடைய நிலையை சொல்லி, அவங்க ஈமான் கொள்றாங்களோ கொள்ளலையோ, ஆனா அவங்களுக்கு மத்தியில உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. மதீனாவுக்கும் அந்த கோத்திரத்தார்களுக்கு மத்தியில உடன்படிக்கை நடந்துச்சு. அது போலதான் தொண்டியில எத்தனை இது போன்ற என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க. என்ஜிஓக்கள் எத்தனை என்ஜிஓக்கள் இருக்காங்க. இப்ப உதாரணமா இறைமறை இயக்கம் அறக்கட்டளைன்னு வச்சிருக்கீங்க. இது மாதிரி எத்தனை இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். இப்ப நேத்து எங்களுடைய பெர்னாபட் அங்க பெரிய டீம் அமைச்சிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் 36 அமைப்புகளை ஒன்று சேர்த்துட்டாங்க. அவங்க 36 அமைப்புகள் ஒன்று சேர்த்து ஒருத்தவங்க கல்வி உதவி தொகை கொடுக்கறாங்க, ஒருத்தவங்க மருத்துவம் பாக்குறாங்க, ஒருத்தவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறாங்க. இப்படி நிறைய அமைப்புகள். பெர்னாபட்டுங்கிறது பெரிய ஊர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் முஸ்லிம்கள் அங்க வாழ்றாங்க. பெரிய ஊர், பெரிய இஸ்லாமிய ஊர். அந்த ஊருக்குள்ள முதல் முறையா இப்படி மீட்டிங் நடத்தி அங்க ஒரு டீமை உருவாக்கும் போது இப்ப நான் சொன்னேன், எத்தனை இயக்கங்கள் இங்க இருக்கிறாங்க, எத்தனை என்ஜிஓக்கள், சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புகள், அவங்கள தான் நான் சொல்றேன். அமைப்புகளை ஒன்று கூட்டி அந்த அமைப்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப எல்லாரும் டூப்ளிகேட்டா வேலை செய்ய வேணாம், ஒரே வேலையை ஒருத்தவங்களே செய்ய வேணாம், பகிர்ந்து கொடுத்து செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கல்வி உதவி தொகை கொடுக்கறாங்க, இன்னொருத்தவங்க ஸ்டெம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யறாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி செய்யறாங்க. அப்ப இந்த கல்வி உதவி தொகை கொடுக்க என்ன செய்யறாங்க, அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாங்க இவரை படிக்க வச்சுட்டோம், இவர் வேலைக்கு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அவங்க மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சமீபத்தில் கிட்டத்தட்ட 26 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இது எப்படி சாத்தியம்னா, யாராரு சமூகத்துல என்னென்ன வேலை செய்யறாங்களோ அவங்களோட ஒரு சந்தித்தலை நம்ம உருவாக்கணும். அவங்களை எதிரிகளாக பார்க்க கூடாது, அவங்க காம்படிட்டரா நினைக்க கூடாது. இங்க நிறைய இடங்கள்ல பல ஊர்கள்ல ஒரே வேலையை 10 அமைப்புகள் செய்வாங்க, 10 பேர் செய்வாங்க. இவர் ஒரு வேலை செய்வாரு, இவர் அதே வேலை இவரும் செய்வாரு, இவரும் செய்வாரு, அவரும், எல்லாரும் ஒரே வேலையை செய்வாங்க. எல்லாத்துக்கும் காம்படிஷனா இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும். அப்படி இருக்க கூடாது. முதல்ல நம்ம என்ன செய்யணும், தொண்டியில அடுத்த மீட்டிங் வைக்கும் போது தொண்டியை சார்ந்த யாரெல்லாம் என்னென்ன அமைப்புகள் என்னென்ன வேலை பண்றாங்க அவங்களை எல்லாம் கூப்பிடணும். நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன சாதிச்சிருக்கிறீங்க இந்த ஊருக்காக சொல்லுவாங்க. நாங்க அதை செஞ்சோம். எல்லாரும் அல்லாஹ்வுக்காக தான் செயல்படுறாங்க. அதுல சின்ன சின்ன பொதுநலமும் இருக்கும், சுயநலமும் இருக்கும். அதை பார்க்க கூடாது, நம்ம அதை பார்க்க கூடாது. மாறாக அவங்க என்ன வேலை செய்யறாங்க, இதெல்லாம் செய்யறோம், மாஷா அல்லாஹ், நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அடுத்ததாவது சப்போர்ட்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க எந்த வேலை செய்யறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி இந்த ஒரு இணைப்பு வரணும். இதுக்கு உளவியல் என்ன சொல்றாங்கன்னா 70-30 ஃபார்முலான்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன, 70-30 ஃபார்முலா. அப்படின்னா என்னன்னா, நாம என்னென்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில நம்ம 70% முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க பயணிக்கிறோம். ஆனா என்னுடைய முக்கியமான வேலைங்கிறது என்னுடைய மக்தப் மதரசா, தமிழகம் முழுக்க மக்தப் மதரசாக்களை கட்டமைக்கணுங்கிறதா நம்ம நியத்து. இரண்டாவது என்னுடைய மதரசா, நம்முடைய மதரசா ஜாமியா இல்மியாவுடைய மதரசா. அங்க இது மாதிரி சிந்திக்கக்கூடிய உலமாக்கள் உருவாக்கப்படணும்னு முயற்சி செய்யறோம். இந்த ரெண்டும் தான் என்னோட 70% டார்கெட். இதுதான் அதிக நேரம் நான் கொடுக்கணும். மீதி உள்ள 30% சமூகத்துக்கு பயணிக்கணும். அதே மாதிரி அப்துல் பாசித் மௌலானா அவங்க ஒரு ஹிஃப்ஸ் மதரசா நடத்துறாங்க. ஓகே, அவங்க அவங்களுடைய வேலையில 70% அவங்க மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மீதி உள்ள 30% மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா, ஒரு வேலை எடுத்துட்டு உதாரணத்துக்கு ஒருத்தவர் மதரசா நடத்துறாரு, இன்னொருத்தவர் ஸ்கூல் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. சமூகத்தில் நடக்கிறத நான் சொல்றேன். இந்த மதரசா நடத்தவர் ஸ்கூல் நடத்தவர்கிட்ட பேசவே மாட்டார். அவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு தீனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லாம் முஸ்லிம்கள் சொல்றது கஷ்டமா இருக்கு எனக்கு,
தீனே கொடுக்காம பிள்ளைங்களை வச்சு என்னமோ நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவார், அஜித் சொல்லுவார். அங்க உள்ள கரஸ்பாண்டன்ட் ஹெச்எம் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த உலமாக்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு தீன கொடுக்கறோம் கல்வியை கொடுக்காம சமூகத்தையே வீணடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஹஜ்ரத் என்ன செய்யணும், அந்த ஸ்கூலுக்கு போகணும். போய் மாஷா அல்லாஹ் ரொம்ப அற்புதமா ஸ்கூல் நடத்துறீங்க, அந்த நடத்தும் போது வாரத்துக்கு ஒரு பீரியட் இல்ல டெய்லி ஒரு பீரியட் வந்து தீனியாத் கொடுங்களே, அவங்களுக்கு குரானை கொடுங்களே, ஹதீஸ கற்றுக் கொடுங்களே, ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, இவர் வந்து ஸ்கூல்ல போய் பேசுவார். உடனே அவர் அப்படியே மௌலானா இன்ஷாஅல்லாஹ் வாங்க மௌலானா குர்ஆனுடைய வகுப்படுங்க, நல்ல உலமாக்களை கூப்பிட்டு நல்ல தஸ்கியத்து, நம்முடைய முன்னோர்கள் சுஹதாக்கள் வழிமார்களை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு இவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு பேச வைப்பார். ஹஜ்ரத் அந்த சார் என்ன செய்வாரு, ஹஜ்ரத்கிட்ட போய் ஹஜ்ரத்துங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல மதரசா நடத்துறீங்க, ஸ்கூல் பாடத்தையும் இணைத்து கொடுங்களே, வாரத்துக்கு ஒரு பீரியட் இல்ல 2 நாளைக்கு ஒரு பீரியட் மாதிரி கொடுத்து அவங்கள 10th +2 எல்லாம் பாஸ் பண்ணாதான் காலத்துல டெவலப் ஆக முடியும், சமூகத்திட்ட போய் பேச முடியும் அப்படின்னு ஹஜ்ரத் வாங்க கொடுங்க, நல்லா கொடுங்க. இந்த இணைப்பு தான் இன்னைக்கு தேவை. இந்த கொலாபரேஷன், இந்த கொலாபரேஷன் வந்து இருந்தா மட்டும்தான் சமூகத்தை நம்ம மீச்சுவலா சமநிலையில உருவாக்க முடியும். நான் மட்டும் சேர்ந்து எதையும் செய்ய முடியாது, நீங்க மட்டும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க, ஆனா நம்ம 2 பேரும் நல்லா இருக்கிறோமானா நல்லா இல்ல. தனிப்பட்ட முறையில் நான் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நான் நல்லா இருக்கேன், ஆனா நம்ம 2 பேரும் சமூக நிலையில் நல்லா இருக்கோமானா இல்ல. ஏன் நம்ம 2 பேரும் இணையல? அப்ப அந்த கொலாபரேஷனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. 3வது தட் இஸ் கால்ட் கொலாபரேஷன். 4வது கிரியேஷன். 4வது என்ன? கிரியேஷன். பாடத்துக்குள்ளே நான் போல, இன்னும் வெளியில் உள்ள விஷயங்களை மட்டும் தான் பேசுறோம். ஓகே. 4வது என்ன? கிரியேஷன். மற்றவங்களை உருவாக்கணும். நாம எப்படி இந்த சமூகத்துக்காக முயற்சி பண்ணமோ, உழைச்சமோ, தியாகம் செஞ்சமோ, அர்ப்பணிச்சமோ, செலவு செய்தமோ, அதே போல என் பிள்ளைங்களை, என் ஊர்ல உள்ள இளைஞர்களை நாங்க உருவாக்கணும். கிரியேட் த லீடர்ஸ் ஃபார் மேக் த லீடர்ஸ். நாம உருவானா பத்தாது, நம்மள மாதிரி நம்ம இருக்கும் போது இன்னொரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு மௌத்தா போகணும். பத்ர்ல வந்தது வெறும் 313 பேரு, உஹதுல வந்தது 900 பேரு, ஹந்தக்ல வந்தது 3000 பேரு, ஃபத்ஹ் மக்கால வந்தது 10,000 சஹாபாக்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்களை உருவாக்கிட்டு தான் மௌத்தா போனாங்க. நம்ம எத்தனை பேத்தை உருவாக்கணும்? எத்தனை பேத்தை நம்ம உருவாக்கணும்? நம்ம ஊர்ல அந்த 10 பேர், இந்த 10 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறது 10. இந்த 10 20 மாத்துங்க, 20 50 மாத்துங்க, 50 100 மாத்துங்க. சிந்திக்கக்கூடியவங்களை அதிகரிங்க. நீங்க உருவாக்க ஒரு பெரும் மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியும். ஓகே. அப்ப இந்த 2 மனநிலைகள் உங்களுக்கு ரொம்ப தேவை. முதல் மனநிலை என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இது பயான் மாதிரி கேட்டு எல்லாம் போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன, 2வது என்ன, 3வது என்ன? தமிழ்லயே சொல்லுங்க பரவாயில்ல. நான் சும்மா இங்கிலீஷ்ல ஏன் சொல்லணும்னா, இந்த படிச்சவங்கள்ட்ட பேசும்போது உலமாக்கள் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசணும். அப்பதான் அவன் சொல்றத என்னன்னு கேட்பாங்க. சில நேரங்கள் அந்த மைண்ட் செட்டுக்காக கனெக்ஷன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு வேணும். கம்யூனிகேஷன்னா ஹதீஸ், தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். 3வது கொலாபரேஷன், மக்களோட ஒன்றிணைந்து பயணிக்கணும். இணைந்து தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 4வது என்ன? கிரியேஷன். நம்மள மாதிரி நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்பதாக 10 பேர்த்த உருவாக்கிட்டு தான் மௌத்தா போவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. முதல்ல 4 சொன்னேன், அது என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது? நேர்மறை சிந்தனை. மாஷா அல்லாஹ். ஓகே. இப்ப இத வந்து நீங்க உங்களுக்குள்ள பேசணும். ஒரு சமூக வெற்றிக்கு அடிப்படையாக நம்மகிட்ட நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். இதை கொண்டுதான் சமூகத்தை நாங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாஷா அல்லாஹ். ஓகே. 3வது பகுதி. ஓகே. இப்பதான் பாடத்துக்குள்ள வரோம், சிலபஸ்க்குள்ள வரோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 4 விஷயங்களை நம்ம செய்யணும். இப்ப தற்கால சூழ்நிலையில 4 விஷயங்களை அவசியமாக நம்ம செய்யணும் மக்களுக்கு மத்தியில. ஒன்று, வலிமையான ஈமானை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட. நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி அதுதான், வலிமையான ஈமானை ஏற்படுத்தணும். 2வது மிக முக்கியமான விஷயம், ஒழுக்கமான வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்கணும். இதை நான் வந்து ஈவினிங் பேசுவேன், இந்த டாபிக்ல நான் ஈவினிங் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். 2வது என்ன? ஒழுக்கமான வாழ்வியல். அறம் சார்ந்த வாழ்வு இல்லாம சமூகத்தை நம்மளால நிலைநிறுத்த முடியாது. அறம் சார்ந்து இருக்கணும், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் கொடுக்கப்படணும்.
பாவங்கள் செஞ்சு பலகீனமா பாவங்கள் செய்ய செய்ய கோழைகளாக மாறிடுவோம். எப்ப நாங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ கோழைகளா மாறிடுவோம். எங்கனால நின்னு எதிர்த்து போராடக்கூடிய வலு இருக்காது. மென்டலியும் மக்களை ஸ்ட்ராங் செய்யணும், பிசிக்கலையும் மக்களை நம்ம ஸ்ட்ராங் செய்யணும். இந்த மென்டல் அண்ட் பிசிக்கல் ரெண்டுலையுமே ஸ்ட்ராங் செய்யணும்னா, வலுப்படுத்தணும்னா எங்களிடத்துல பாவங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும். பாவங்கள் செய்யக்கூடிய மக்களை வச்சு ஒருபோதும் எழுச்சி புரட்சி ஏற்படாது. சுகபோகத்துல மூழ்கிடுவான். நீ என்னதான் எவ்வளவு நேரம் பேசினாலும் வீட்டுல உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சா எல்லாம் மறந்து போயிடும், முடிஞ்சு போச்சு கதை. பலகீனமான மனிதர்களை வைத்து ஒருபோதும் மாற்றங்கள் ஏற்படாது. அப்ப ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம ஒழுக்கமான வாழ்வியல். மூணாவது ஆளுமையான கல்வியை கொடுக்கணும். இன்னைக்குள்ள கல்வி முறைகள் என்னென்ன இருக்குது, எப்படி நம்முடைய கல்வியை நம்ம சமூகத்துல கட்டமைச்சு கொண்டு போகணும், என்னென்ன துறைகள்ல கொண்டு போகணும், எவ்வளவு பேர்த்த அதிகாரிகளா மாத்தணும். தொண்டியில இப்ப நகராட்சி ஆபீஸ் இருக்கு, இங்க ஆர்ஐ ஆபீஸ் இருக்கும், தாசில்தார், இதெல்லாம் முஸ்லீம் மக்கள் எத்தனை % மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள கேட்கணும். இல்லைன்னா நம்முடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படும்? கஷ்டம். அப்ப நாம ஆளுமையான கல்வியை கொடுக்கணும். நாலாவது சமூக பொறுப்புள்ள இளம் சமூகத்தை உருவாக்கணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக பொறுப்புள்ள இளைஞர்கள் இன்னைக்கு தேவை. வெறுமன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய இளைஞர்களை வச்சு எதையுமே கட்டமைக்க முடியாது. அப்ப வலிமையான கட்டமைப்புல மிக முக்கியமான பகுதி என்னன்னா, நம்ம இளைஞர்களை சமூக பொறுப்புள்ளவங்களா மாத்தணும். இந்த 4 மனநிலைகள்ல நம்முடைய சமூகத்தை உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு மகரிப் பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பேசுவேன். இப்ப இன்னைக்கு நம்முடைய பாடத்துக்கு வருவோம். இதெல்லாம் செய்யணும்னா ஒரு மஹல்லாவுல நான் உங்களுக்கு பேப்பர் ஒண்ணு கொடுத்துருப்பேன், கையில எடுத்துக்கங்க. இந்த பேப்பரை கையில எடுத்துக்கங்க. இது ஒரு மஹல்லாவ, ஒரு கிராமத்தை, ஒரு 5000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துல நம்ம எப்படி ஒரு சிலபஸோட பயணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆய்வு, இந்த கட்டமைப்பு. அப்படியே பேசினதை உங்களுக்குள்ள யோசிங்க. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து தெரிவிங்க. நல்ல கருத்துக்களை பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. டீ குடிக்கும் போது நான் கடைக்கு விட்டு வந்தேன், கல்ல யார் இருக்காங்கன்னு பேசாதீங்க. இப்ப பேசினதை பத்தி இப்ப இங்க என்ன டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கோ அதை திரும்ப டிஸ்கஷன் பண்ணுங்க. அது பண்ணும்போது அல்லாஹு தாலா அந்த சிந்தனைகளை நமக்கு உள்ள கொண்டு போவோம். ஆழமா நீங்க பேச ஆரம்பிப்பீங்க பாசிட்டிவா. மாஷா அல்லாஹ். இது பெரிய புத்தகம். இது ஒரு 10-15 பக்கம் புத்தகம். இதை நான் சும்மா உங்க பார்வைக்காக ஒரே பேஜ்ல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய ஆய்வுகள் இருக்கும். சுருக்கமா அந்த 10 பாயிண்ட் நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு.